ஆர்குமெண்ட்ல பேசுவாங்க. எங்களுக்கு சொல்லி தந்த நம்பிக்கை இருக்கு, அதன் அடிப்படையில் நின்று நாங்க பேசல, ஆர்குமெண்ட் பண்ணுவோம், நீங்கள் பண்ணுங்க. நீங்கள் அது மாதிரி வெளியே வாங்க. என்ன வரணும், நீங்க ஒரு வட்டத்தை என்ன வட்டம், கடவுள் இல்லைன்னு ஸ்ட்ராங்கா ஒரு வட்டத்தை போட்டுப்பீங்க. இப்ப மீறி மக்கள்கிட்ட முகம் கொடுத்தீங்கன்னா என்னோட நேரத்துல இல்லட்டா இன்னைக்கு வந்து அப்படின்னு சொல்லிடுவானு உங்களுக்கு உள்ளுக்குள்ள இருக்கிறது. உங்க ஒவ்வொருத்தருடைய அடிமனசுல என்ன இருக்குது, ஆமா அறிவியல் சொல்லுது, நம்ம போட்டு இன்னைக்கு போயிட்டு ஆமா இருக்கிறாங்க தோத்து போயிட்டா என்ன செய்யறது, அப்படியே வர்றது, அப்படி வரக்கூடாது. நியாயங்களை ஒத்துக்கொள்வதுதான் முக்கியம். நியாயங்கள் எதுவா இருந்தாலும் செய்யணும். நீங்க ஆர்குமெண்ட்ல இல்லன்னு நிரூபிங்க. ஆர்குமெண்ட்ல நாங்கள் இல்லைன்னு ஒத்துக்கிறோமே, எந்த ஆர்குமெண்ட்ல நீங்க ஒரு நிரூபணம் பண்ணவே இல்லையே, அப்புறம் என்ன செய்யறாரு, அவருடைய பதில சிலது வருது. என்னன்னு கேட்டா சிலதுக்கு ஆன்சர் இல்ல, இனிமே வரும் ஆன்சர். சரி இனிமே வரும்ல, இப்ப வந்த ஆன்சர் ஒத்துக்கிறங்க. நீங்க விரும்பின ஆன்சர் வரல, என்ன இல்லையே ஒரு சூப்பர் பவர் வேணும்னு இப்ப ஆன்சர் வந்துருச்சு, இப்ப நம்பிக்கிறங்க. இனிமே வேற ஒண்ணு கண்டுபிடிச்சு இல்லன்னு நிரூபிப்பான்ல, அப்ப வந்து இல்லன்னு நானும் சேர்ந்து வச்சிருக்கிறோம், நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து இல்லன்னு சொல்லுவோம். இப்ப என்ன ரிசல்ட் வந்திருக்குது, வந்திருக்கிற சொன்னா இன்னைக்கு இந்த ரிசல்ட் வந்தாலும் நாளைக்கு வேற ஒண்ணு வரலாம். இது பக்கம் தெரியவா, எது கண்ணு முன்னாடி ரிசல்ட் அதை ஏத்துட்டு போங்க, அதுக்கப்புறம் மாறும்போது மாத்திக்கிறோம். அப்படித்தானே அறிவியல் நம்ம செய்யறோம். ஒரு காலத்துல பூமி சுத்த சூரியன் சுத்துதுன்னு சொன்னா சூரியன் தான் பூமியை சுத்தி வருதுன்னு நான் நம்பணுமா இல்லையா, அதுவும் தப்பு கிடையாது. அன்னைக்கு உள்ள அறிவியலுக்கு அதான் நம்ப முடியும், அவனுக்கு முட்டாள் கிடையாது. அப்புறம் மாத்தி சொன்னா அதை நம்ப முட்டாளதுனால அது மாதிரி மாற்றங்கள் வரும்போது ஏத்துக்கணுமே தவிர வரும்போது இதுவும் மாறிடும். அப்ப நான் இப்படி கூட சொல்லலாமே, அந்த பெருவெடிப்புன்னு சொல்றீங்கல்ல, அது இப்ப சொல்றான், நாளைக்கு அதையும் மாத்திக்கிறோம் அப்படின்னு நான் சொல்ல முடியுமா? அத இப்ப சொல்றேன்னு இப்ப இதுதான் பேசணும். நாளைக்கு ஒண்ணு சொல்லுவான், அப்ப வேற வேற வச்சுக்கிருவோம். நாளைக்கு வேற ஒண்ணு சொல்லுவான்ல, இதுல இருந்து கடவுள் இல்லை என்று திட்டவட்டமா தெரிகிறதுன்னு சொல்லி நிரூபிக்குமான்ல, அப்ப ஏதாவது இருந்தா கொண்டு வாங்க, இன்னொரு வாதம் பண்ணி அப்ப இல்ல நம்ம எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். இப்ப வாதத்துல இருக்கிறான்ற நிறுவனமாவதா இல்லையா? அப்ப இதுல ஒட்டுமொத்தமா பாத்தீங்கன்னு சொன்னா இவங்கள்ட்ட கடவுள் இருக்கிறான் என்பது அவ்வளவு தத்ரூபமாக ஒரு கடுகளவுக்கு சந்தேகம் இல்லாத வகையில அறிவியல் ஆதாரங்களோடு நாங்கள் நிறுவி காட்டியிருக்கிறோம். எதை வச்சு அடிச்சு சொல்றோம், அவங்க நிறுவி காட்டாதனாலதான் இதுக்கு ஆன்சர் பண்ற டயத்தை வீணாக்கி சிலப்பதிகாரங்கிறாங்க, அங்க போறாங்க, கண்ணருங்கிறாங்க, கிருஷ்ண பரமாத்மாங்கிறாங்க, இப்படின்னு என்ன செய்யறாங்க, குர்ஆன் யார், இதுக்கு யார், ஆதர் யார், இது யார் அப்படின்னு கேட்கிறாங்க. இதெல்லாம் இது தலைப்புக்கு சம்பந்தப்பட்டதா? பகவத்கீதைக்கு யார் ஆதர், ஏதோ ஒருத்தர் ஆதர் இருப்பாங்க, ஆதர் தப்பாக இருந்துட்டு போறான், எவனோ ஒருத்தர் எல்லாமே பகவத்கீதை வந்துச்சு, அதுலயே கூட நான் கேள்வி கேட்பேன், இந்த பகவத்கீதை ஆத்தர் யார் சொல்ல முடியுமா? சரி ஆத்தர் எவன் தெரியலப்பா, அதனால பகவத்கீதை தன்னாலே உண்டானுச்சு. எவனோ ஆத்தரா இருந்து எவன் பேர்ல எழுதிட்டு போறான், எவனோ ஒருத்தர் எழுதிருப்பான்ல, அதுதான் கேட்கிறோம். பகுத்தறிவு என்ன சொல்லுது, எவனோ ஒருத்தர் எழுதிருப்பான், எவன் நீ நினைக்கிறாள் நான் நினைக்கிறாள் எழுதாம எழுதிட்டு போறான், எழுதவே இல்லைன்னு சொல்ல முடியுமா? இருக்கிற ஒன்றை பகவத்கீதை எவனோ ஒருத்தன் எழுதியிருக்கிறான், பைபிள எவனோ ஒருத்தன் எழுதியிருக்கிறான், நாங்க சொல்றாள் வேண்டாம் எழுதாம எழுதிட்டு போறாரு, எவனோ ஒருத்தன் எழுதிருக்கான்னு வருமா இல்லையா? அதானுங்க பகுத்தறிவு. அப்ப நல்லா தெரியுது அதான் உண்டாயிருக்க இயலாது, பகுத்தறிவு பிரகாரம் இந்த பிரபஞ்சம் உண்டாக்கி இருக்க முடியாது, பகுத்தறிவுல ஆன்சர் இல்ல. இதுதான் விஷயம். இது தவிர அவர் சொன்ன அறிவியல் சம்பந்தமாக தவறான விஷயங்கள் சொல்லியிருக்கிறாரு. அப்துல் ரஹ்மான் வழங்குவார். குர்ஆன்ல சும்மா மேற்கோள் தான் நான் சொன்னேன், அதை கொஞ்சம் நிறுவல. குர்ஆன்லயே இந்த பூமியை நாங்க பிளந்து எடுத்தோம், ஒன்னாதான் சேர்ந்து இருந்துச்சுன்னு இருக்குல்ல, அதை சொன்னவன அப்பவே நீ பெற வேண்டிய உலகம் என்ன செஞ்சிய அப்படின்னு கேட்கிறாரு. அதனால குர்ஆன் பொய்யா போயிருமா? நான் விளங்கல, சில விஷயங்கள் விளங்குவதற்கு ஒரு காரணங்கள் வரணும். இந்த பிரபஞ்சம் வடிச்சு செதறி வந்துச்சு என்பதை விளங்குவதற்கு அந்த கருவிகள் வேணும், சாதனங்கள் வேணும், அதெல்லாம் கண்டுபிடிச்சு பிறகு விளங்கும் போதுதான் அதுக்கு முரண் இல்லாம சொல்லி இருக்குதுன்னு சிந்திக்க முடியும். அப்ப அன்னைக்கே குர்ஆன்ல அன்னைக்கே நம்பிட வேண்டியதானே? இது ஒரு பதிலா? குர்ஆன் சொன்ன வார்த்தை சரியா இருக்கான்னு மட்டும்தான் நீங்க பார்க்கணுமே தவிர என்ன பார்க்க கூடாது, நீயா விளங்கலங்கிறது என்னுடைய மைனஸ். அது என்னை பத்தின கேள்வி வந்து குர்ஆனுக்கு எதிரான கேள்வி ஆகாது. நான் விளங்கலப்பா, நான் புரியல, இருக்கு வாசகத்துக்கு என்ன அர்த்தம், வானபூமி எல்லாம் ஒன்னா சேர்ந்து நாம் பிளந்து பிடிக்க செய்து உண்டாக்கணும்னு தெளிவா குர்ஆன்ல இருக்குது. இது வந்து குர்ஆன் இறைவேதம், இதை வச்சு நான் நம்புறேன். நீங்க என்ன பண்ணணும், அன்னைக்கே நம்மளால கேட்கக்கூடாது. இது எப்படி சொல்ல முடியும் தான் கேட்கணும், அடுத்த கூட வச்சுக்கிறேன். அப்படிதான் நான் சொல்லி கூட முடிச்சேன். இது இந்த ஆர்குமெண்ட் இல்ல, குர்ஆன் இறைவேதமாங்கிற தலைப்புல ரெண்டாவது நாங்க பேசுவோம், அதுலதான் இதை பேசுவோம்னு சொல்லிட்டு போனதுக்கு என்ன செய்யறாரு, அன்னைக்கே இந்த பெருவடிப்பை நீங்க நம்பினீர்களா, இப்பதான் ஒத்துக்கிட்டீங்க, இப்ப நாங்க ஒத்துக்கல. எப்பங்க ஜன்னத்துல ஆர்டிகல் எழுதணும், ஒரு 20 வருஷம் இருக்குமா, 16 வருஷத்துக்கு முன்னாடியே நீங்க சொல்றது பெருவடிப்புக்குள்ள நாங்க எழுதிருக்கிறோம். என்னமோ இந்த சபையில வந்து வாதம் பண்ணணும்னு ஏத்துக்கிட்டோங்கிற மாதிரி புஸ்தகமே போட்டிருக்கிறோம். இன்னும் சொல்ல போனா இவர் இந்த வாதத்துக்கு வருவதற்கு முன்னாடி அப்துல் ரஹ்மான் நினைச்சிருக்காரு, அல் குர்ஆன் என்ன புஸ்தகம் பேரு,
அறிவியல் சான்றுகள் புக்கில் இந்த பெருவெடிப்பு கொள்கை ரொம்ப அற்புதமா அவரே விளக்கி இருக்கிறார். என்னமோ இந்த சபையில வந்து நீங்க பெருவெடிப்பு கொள்கை எடுத்து வச்சவன இது கொஞ்சம் மறுத்துக்கிட்டு இருந்தாங்க, ஒத்துக்கிட்டு பலிச்சரிச்சு பாதியை ஒத்துக்கொண்டார்கள். பாதியில எல்லாத்தையும் ஒத்துக்கணும் சரியா இருந்தா சரியா இருந்தா கரெக்டா இருக்கணும். நீங்க தான் பாதியில நிக்கிறீங்க, இதுல இருந்து உண்டா நினைச்சுக்கிறீங்க. அது எப்படி வச்சுன்னு பதில் இல்லை உங்கள்கிட்ட, நீங்க தான் பாதி. அது எப்படி வச்சுன்னு பதில் எங்கிட்ட இருக்கு, நாங்க தான் முழுசு. முழுசு யாரு பாதி யாரு? முழு பதில் சொன்னவங்க தான் முழுசு. பாதிக்கு பதில் இருக்கு, பாதிக்கு பதில் இல்லை. நீங்க தான் பாதி கிணறு, அரை கிணறு நீங்க தான் தாண்டி கொண்டிருக்க ஆபத்தானது என்பதை நான் சொல்லிக்கிறேன். அடுத்து வாங்க. நாகரிகமா இல்லை. இப்போ அண்ணா விட்ட இடத்துல இருந்து தொடங்குறேன். டாக்டர் சார் என்ன சொன்னார் அப்படின்னாக்கா, அந்த பிக் பேங் தியரியை பத்தி நான் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணி, அந்த பிக் பேங் தியரி என்ன சொல்லுது, அந்த விதத்துல பேரண்டம் அண்ட சராசரங்கள் உண்டாகி இருந்தது என்றால் நிச்சயமாக அது இறைவன் இருக்கிறது என்பதற்கு ஆதாரமாக இருக்கிறது அப்படின்னு நான் சொன்னேன். அத டாக்டர் சார் என்ன சொன்னாருனாக்கா, நீங்க இப்ப பாதி தாண்டி வந்துட்டீங்க, இது எல்லாரும் நம்புங்க, இதாவது பிக் பேங் தியரி எல்லாரும் நம்புங்க, அதுதான் உண்மை. இப்ப நீங்க பாதி நம்மள நெருங்கி வந்துட்டீங்க, இன்னும் பாதி தான் பாக்கி இருக்கு அப்படின்னு டாக்டர் சார் சொன்னாரு. என்னமோ நாம தான் இந்த பேரண்டம் அதாவது இந்த யூனிவர்ஸ் எக்காலத்திலையும் ஸ்டெடி ஸ்டேட் தியரி அடிப்படையில அப்படியே இருந்துட்டு இருக்குது. இதை யாரும் படைக்க வேண்டாம், படைக்க வேண்டிய அவசியமே இல்லைன்னு நாம சொல்லிக்கிட்டு இருந்த மாதிரியும், இப்ப திடீர்னு இந்த பேரண்டத்துக்கு ஒரு படைப்பாளன் உண்டு என்று சொல்லக்கூடிய அளவிற்கு பிக் பேங் தியரி கண்டுபிடித்த போது நாம் பயப்படுவது போலவும் சார் விளக்கிட்டு சொல்றாரு. இது நாம அவர்கிட்ட சொல்ல வேண்டிய பதில். அது நீங்க தான் எங்களை நோக்கி நெருங்கி வந்திருக்கிறீங்க. உங்களுடைய முதல் ஸ்டாண்ட் என்ன? ஸ்டெடி ஸ்டேட் தியரி, அதாவது இந்த அண்ட சராசரங்கள் உள்ளடங்கி இருக்கக்கூடிய இந்த பேரண்டம் யாராலும் படைக்கப்பட்டதில்லை அப்படின்றது உங்களுடைய ஸ்டாண்டு. யாராலும் படைக்கப்படாமல் ஒரு பொருள் எப்படி இருக்க முடியும் அப்படின்னு கேட்கும் போது உங்களுடைய பதில் என்ன? உங்களுடைய பதில் மட்டும் இல்ல, இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து நாத்திகர்களும் சொன்ன பதில் என்னன்னா, பேரண்டம் அது படைக்கப்பட வேண்டியது இல்லை, அது எப்பவுமே இருக்குது. எப்பவுமே இருக்கக்கூடிய ஒரு பொருளை யாரும் படைக்க வேண்டியதில்லை என்றது உண்மை, அது ஒத்துக்க வேண்டியதுதான். ஏன்னாக்கா எப்பவுமே இருக்குதுனாக்கா அது எப்படி படைக்கப்பட்டதா இருக்க முடியும்? ஓகே, அதனால சயின்டிபிக்கலா அந்த தியரியை அன்னைக்கு எதிர்க்க முடியாம இருந்தது. பகுத்தறிவாதத்தின் அடிப்படையில் மட்டும்தான் கடவுள் உண்டு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஸ்டேஜ் அன்னைக்கு இருந்துச்சு. ஆனா பிக் பேங் தியரி என்ன சொல்லுது? 2000 கோடி வருஷங்களுக்கு முன்னாடி, அதாவது 1000 கோடி வருஷங்கள்ல இருந்து 2000 கோடி வருஷங்களுக்குள்ள ஒரு குறிப்பிட்ட தேதியில இந்த பேரண்டத்திற்கு ஒரு தொடக்கமே உண்டு. அதுக்கு முன்னாடி இந்த பேரண்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு அணு கூட அதுக்கு முன்னாடி இல்லை. ஆகவே அதற்கு ஒரு தொடக்கம் உண்டு அப்படின்ற அந்த பதில் எதுல கிடைக்குது? நமக்கு பிக் பேங் தியரியில தான் கிடைக்குது. அதனாலதான் நாம என்ன சொன்னோம், பிக் பேங் தியரி நிச்சயமாக ஒரு படைப்பாளன் வேண்டும் என்பதை ஆணித்தரமாக அடித்து சொல்கிறது அப்படின்னு சொன்னோம். டாக்டர் சார் பிக் பேங் தியரியை ஒத்துக்கிறாரு, ஆனா கடவுள் உண்டு ஒத்துக்கிறது இல்லை. ஆனா இந்த பிக் பேங் தியரியவே நிரூபிச்சிருக்காரு பாருங்க ஹாக்கிங், மிகப்பெரிய விஞ்ஞானி. அவர் நாத்திகர். அவர் என்ன சொல்றாரு, இந்த யூனிவர்ஸ் விரிஞ்சுக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லி போட்டு முதல்ல எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அது உங்களுக்கு வகுப்பு நடத்துறதுக்காக சொல்லல, அதுல இருந்து செய்திகள் இருக்கு. இந்த விரிஞ்சுகிட்ட இருக்கக்கூடிய இந்த பேரண்டா இப்ப விரிஞ்சுகிட்டு இருக்குன்னு கண்டுபிடிச்சதுனால ஹாக்கிங் என்ன சொல்றாரு அப்படின்னா, அவருடைய புத்தகம் நல்ல வயிறு போட வேண்டியான